உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தடைகளை தகத்தெறிந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு பேஜ், அதாவது என்ன சொல்லணும்னா ஆரம்பத்தில் முதலில் இருந்து 15ஆம் தேதி வரையும் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக ரிஷபராசி நேயர்களுக்கு தொழிலில் ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி அக்கறை கரெக்டாக, அதாவது தொழில் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். வேலைங்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஆற்றல். வேலையில் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் இனிமேல் நல்லா இருக்கேன் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுத்த போகுது. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா வேலையில் கட்டிக்காரங்க. கொடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கவே செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு வேலையில் ஒரு இன்வால்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா, நீ எவ்வளோ வெயிட்டுனாலும் வை, நீ எவ்வளோ பெரிய பொதிமூட்டையை தூக்கி கூட வை, நான் தாங்கக்கூடிய சக்தியை விட அதிகமாக எனக்கு வை, ஆனால் அந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் நான் போவேன். எனக்கு விசுவாசம்னா ரொம்ப முக்கியம். விசுவாசத்துக்கு நான் பேர் போனவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு கம்பெனியில் ரிஷபராசிக்காரங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பாங்க. தான் கம்பெனி மாதிரியே நினச்சிக்கிடுவாங்க. அதாவது ஒர்க் பண்ணுற இடத்த தான் கம்பெனின்னு நினச்சிட்டு முழு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்க்குறதுல ரிஷபராசிக்காரங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதுவும் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஸோ இந்த தன்மை அவங்களுக்கு எப்போவுமே இயல்பான தன்மை உண்டு. ஸோ அந்த தன்மைக்கேற்றவாறு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. ரிஷபராசினியர்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழ்நிலையை மே மாதம் முதல் ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியில் யாரெல்லாம் சேல்ஸ் ரெப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. இந்த மாதம் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடி இருக்கீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஒரு பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. 15ஆம் தேதி வரையும் ஒரு மாற்றமும், இந்த மே மாதம் 15க்கு மேலே மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்க போகிறீங்க. என்னென்ன முன்னேற்றம்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனம் அழுத்தம் இல்லாத வாழ்க்கை. மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை. கடந்த 1 வருட காலமாக மன அழுத்தம் எதை எடுத்தாலும் செய்யவா வேண்டாமாங்கிற ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தம் விலகப் போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடையை நீக்கி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு. முடியாதுங்கிற வார்த்தை இனிமேல் கிடையாதுங்கிற பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பல தடைகள், பல பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் இதெல்லாம் தான் வெளியே வருவீங்க. ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் மேலே ரொம்ப அக்கறை 15ஆம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுத்துரும். நீங்கள் 15ஆம் தேதி வரையும் கவனம் செலுத்தணும்.
15ஆம் தேதிக்கு மேலே தொழிலில் உங்களுக்கே அக்கறை வந்துடும், உங்களுக்கே ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகங்கள் செயல்படுத்தும் போது என்ன பண்ணுவீங்க, ஒரு லாபத்தை பெறுவீங்க. அந்த லாபம் மூலமாக முன்னேற்றமான அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வருகிற மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தொடங்கும் போது வெற்றிகளை சந்திப்பீர்கள். முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன. தோல்வி என்பது துவண்டு விடக்கூடாது, வெற்றி என்பது ஒன்று அருகில் இருக்குது என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளில் இனிமே நடக்கும். இந்த மே மாதம் உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ நல்ல விஷயம் நம்ம வரும்போது என்ன பண்ணணும், அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்றவாறு நம்ம நடந்துக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற புதன் பகவான் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ஒரு 3 முறை ட்ராவல் பண்ணுறாரு. மீனத்தில் இருக்கார், மேசத்துக்கு வராரு, உங்கள் ராசிக்கு வராரு. ஸோ இப்படி மாறி மாறி செயல்படுறதுனால மனசு அப்படியே டைவெர்ட் ஆகும். அதுபோல் கற்பனை கவிதைகள்லாம் அப்படியே அள்ளி கொட்டுவீங்க, உங்கள் மனசில் உள்ள கவிதைகள்லாம் அள்ளி கொட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் வளரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவையான விஷயங்களை செயல்படுத்திக்கிட்டு தேவையில்லாத செயல்பாடுகள்லேருந்து தவிர்த்து கொள்வது நல்லது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கிறீங்கன்னா, அதாவது காதல் பண்ணணும், இல்லை காதல் பண்ணிக்கிருக்கோம், ஒற்றுமையாகணும், நான் சண்டையில் இருக்கேன் அப்படின்னு முயற்சி எடுக்கிங்கன்னா மே 15க்கு மேலே எடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். ஸோ மே 15க்கு மேலே அட்லீஸ்ட் 15-18க்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கோச்சார கிரகங்கள் ரிஷபராசினியர்களுக்கு மே மாதம் முதல் கொடுக்கின்றன. ஸோ இப்போ வரையும் நீங்கள் பார்த்த ஒரு இந்த வீடியோ சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. மே மாதத்துக்கான ராசி பொது பலன்கள் ரிஷபராசியோட. இதில் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க, கிரக ரீதியாக உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த தசா புத்திகள் உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களுடைய லக்ன ரீதியாக என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சு மறுபடியும் இந்த வைகாசி மாதத்துலேருந்து செகண்ட் பேஜ் உருவாக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய பேர் சேர்றேன்னு சொல்லி நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 1 hour எடுக்கிறோம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் கிளாஸில் சேர விருப்பப்படுறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸுக்கான முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். விருப்பப்படுறவங்க உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.